மா மா வாமா, என்னம்மா திடீர்னு பொட்டி பொடைக்கலாம் தூக்கின்னு வந்துட்ட? மாப்பிள்ள எங்கன்னா வெளியூர் போயிட்டாரா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவன் கூட என்னால வாழ முடியாது. இதுக்கப்புறம் குடிச்சிட்டு ஓவரா டார்ச்சர் பண்றான். அதான் நான் வந்துட்டேன். அப்படியாம்மா? சரிம்மா. மா தலை ரொம்ப வலிக்குது, போய் ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வா. காப்பியாம்மா? இதோ இத்தனை நாள் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுல இருந்து ஒரு 10 ரூபா பால் பாக்கெட் வாங்கினா நானும் உங்க அப்பனும் வச்சு குடிப்போம். நானே குடிக்காரன் ஆம்பளையோட வாழ்ந்துன்னு இருக்கேன். இதோ அவன் குடிக்கிறான்ட்டு விட்டு வந்திருந்தா உன்னை கல்யாணம் பண்ணிருக்க முடியுமா? சரி, காப்பி தானே, ஒரு 10 ரூபா பால் பாக்கெட் இனிமே எக்ஸ்ட்ரா ஆகும் போல, போட்டு வரமா. சரிம்மா, காஃபி எல்லாம் வேணாம், ரொம்ப பசிக்குது, சாப்பாடு இருந்தா போடுமா. ஐயோ, என் நிலைமை எங்கம்மா போய் சொல்றது? நீயாவது சந்தோஷமா இருக்கிறன்னு நினைச்சேன். இதோ உங்க அப்பா என்ன கட்டிக்கின்னு ஏதோ 10 வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சனா ஒரு 100-200 கிடைக்கும். ஏதோ ஒரு டம்ளர் அரிசி போட்டனா ஒரு நாள் பொழுது ஓடும். இப்ப நீ வேற வந்துட்ட, இன்னொரு டம்ளர் அரிசிக்கு வர இன்னொரு வீட்டுல போய் பாத்திரம் கழுவணும் போல. இதோ இதுல 3 மாசம் வாடகை வேற நிக்குது. ஐயோ, 3 மாச வாடகை பெண்டிங்கா? அவ்வளவுதான், நம்ம தலையில கட்டிடுவாங்க. என்னம்மா யோசிக்கிற? சரி விடு, வந்ததும் வந்துட்ட, 3 மாசம் வாடகைய கட்டிடுமா. இந்த மாசம் சம்பளம் வாங்கி மீதி என்ன நான் வாங்கணும், எங்கெங்க பாக்கி இருக்கு சொல்றேன், நீயே கட்டிடுமா. மா, நான் சும்மா உன்னை ஏமாத்தலான்னு வந்தேன். அவரு வேலை விஷயமா 2 நாள் ஊருக்கு போயிருக்காரு. நான் 2 நாள் இருந்துட்டு போயிடுவேம்மா. அது நான் உன்னை பெத்தபடி, உன்னை இப்படியே விட்டு வச்சா இங்கேயே உட்காந்துரு. ஒழுங்கா போய் புருஷன் கூட வாழ்ற வழியப்பா.